ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு மட்டன் பிரியாணி டக்குன்னு செய்கிற மாதிரி பார்க்கலாமா? அதுக்கு புதினாலாம் ஆஞ்சி வச்சாச்சு. இப்போ பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு அதில் அடுத்து வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு. கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தயிர் வீட்லேயே போட்ட தயிர் இது. இந்த தயிரோடைய புளிப்பு மட்டனை கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா ஸ்பாஞ்ச் போல் வேக வைக்கும். இப்போ வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன். இந்த மட்டன் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். ஈக்குவல் ரேஷியோ தான். பெரட்டி விட்டாச்சு. அவங்க பாருங்கள், மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியோட டேஸ்ட்டு இந்த அரிசியில் சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் நம்ம அரிசியோடு போட்டால் மட்டன் சீக்கிரம் வேகாது. அதனால் இப்போ இதே டம்ளரில் பேலன்ஸு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 5 டம்ளர் 6 டம்ளர் தண்ணியும் ஃபுல்லாகிடுச்சு. 1 டம்ளர் மட்டனுக்கு ஊற்றணும். அது வெந்த பிறகு பேலன்ஸ் 5 டம்ளரும் ஊற்றியாச்சு. மட்டன் ஒரு அரைப்பதம் வெந்திருக்கு. நல்லா கொதிக்கும் போது அரிசியை போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் இப்படி நல்லா ஊற வச்சு உதிரியாக வச்சுக்கணும். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். கறியெல்லாம் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இது பார்த்தீங்களா? சூடாக இருக்குது. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இதுமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை